கேப்டன் சாப்பாட்டுக்காக ஒரு ட்ரெயினையே நிப்பாட்டின கதை உங்களுக்கு தெரியுமா? 1999 கார்கில் போர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்காக நாடு முழுக்க நிதி திரட்டிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் திரைத்துறை சார்பா அவர் பங்குக்கு நிதி திரட்டணும்னு கேப்டன் அவர் சொந்த ஊரான மதுரையில ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாரு. நிகழ்ச்சியும் நல்லபடியா நடந்து முடிஞ்சு எதிர்பார்த்த அளவை விட அதிக நிதி தொகையும் சேர்க்க முடிஞ்சு. விடிய விடிய நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச கையோட பெரிய கலைஞர்கள்லாம் அவங்க சொந்த வாகனங்கள்ல சென்னைக்கு கிளம்பிட்டாங்க. ஆனா நூற்றுக்கணக்கான சின்ன கலைஞர்கள்லாம் நிகழ்ச்சி முடிய தாமதமானதால அன்னைக்கு அவங்களுக்காக கேப்டன் எல்லாருக்கும் ட்ரெயின்ல போறதுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாரு. அதுவும் 2 கோச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வந்துச்சு. எப்படியோ எல்லாரும் அடிச்சு புடிச்சு கூட்டத்துல மதுரை டு சென்னை 8 மணி ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. கூடவே கேப்டனும் நிதி தொகையை எடுத்துக்கிட்டு அவங்க கூடவே கிளம்பிட்டாரு. ட்ரெயினும் புறப்பட்டுச்சு. ஆனா அங்க யாருமே சாப்பிடலையா. எல்லாருக்குமே புறப்படுற அவசரத்துல நேரம் சரியா போயிடுச்சு. அப்புறம் கேப்டன் எல்லார்கிட்டயும் சாப்பிட்டீங்களான்னு பொதுவா கேட்க யாருமே பதில் சொல்லாம தயங்குனாங்க. மறுபடியும் கேப்டன் சாப்பிட்டீங்களான்னு வேகமா கேட்க உடனே எல்லாரும் சாப்பிடலன்னு சொல்லிட்டாங்க. விடிய விடிய கலை நிகழ்ச்சியில நடிச்ச இவங்கெல்லாம் இன்னும் சாப்பிடலையேன்னு கேப்டன் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அப்படியே மெல்ல ஜன்னல் எட்டி பார்த்தாரு. மதுரை சோழவந்தான் பக்கமா ட்ரெயின் போய்கிட்டு இருந்திருக்கு. அந்த பக்கம் ரோட்ல வெளியே கடைகள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. உடனே சட்டுன்னு ரயில் சங்கிலியை புடிச்சு இழுத்து ரயில நிப்பாட்டிட்டாரு. இவர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நேரா அந்த ரோட்டு கடைகளுக்கு போய் என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுங்கன்னு அவர் சட்டப்பையில இருந்த பணத்தை எண்ணி பார்க்காம கொடுத்துட்டாரு. கடைக்காரர் கேப்டனை பார்த்த உடனே விஜயகாந்த் சந்தோஷத்துல கூச்சல் போட அக்கம் பக்கத்துல இருந்து ஜனங்க வர கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவரும் அவர் கூட இருந்த சில பேரும் அந்த சாப்பாடை வாங்கிட்டு ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. ட்ரெயின் அகைன் கிளம்பிருச்சு. அந்த சாப்பாட்டை வச்சு எல்லா கலைஞர்களோட பசியையும் போக்கிட்டாரு. தன்னை நம்பி வந்தவங்களை ஒருவேளை கூட பட்னி போடக்கூடாதுன்ற அவர் குணத்தை பார்த்து எல்லாருமே பெருமைப்பட்டாங்க. ஒரு படத்துல விவேக் சார் கேப்டனுக்கு ஸ்கிரிப்ட் சொல்ற மாதிரி சீன் இருக்கும். அப்போ அவர் வந்த உடனே விவேக் சார்கிட்ட கேக்குற ஒரே கேள்வி, என்ன சாப்பிடுறீங்க? ஆஹா, அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே கேக்குறீங்களே. இப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு கலைஞர் இல்ல மனிதர் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்குவோம்.